கூட்டத்தொடரில் கடைசியாக அவர்கள் அறிமுகப்படுத்திய 3 சட்டங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கும் மிக மோசமான சட்டங்களாகும். 30 நாட்கள் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தால் போதும் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் பிரதமர் ஆகிய பதவிகளில் இருப்பவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்க முடியும் என்கிற சட்ட மசோதாக்கள் எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு இப்போது அனுப்பியிருக்கிறார்கள். பாசிசத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சட்டங்களை பாஜக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற சட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள். கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே நிறைவேற்றம் செய்தார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை உச்சநீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளாமல் மிக மோசமான ஒரு கருப்பு சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான ஒரு பாசிச தாக்குதல். நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தமிழ்நாட்டிலும் காலூன்ற துடிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பீகாரிலே வாக்காளர்கள் 65 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நிலை அம்பலமாகியிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது குறித்து விவாதிப்பதற்கு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தும் அதை ஒரு பொருட்டாகவே இந்த அரசு எடுத்துக்கொள்ளவில்லை. கடைசி வரையில் அது குறித்து விவாதிப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. கடும் எதிர்ப்புகளுக்கு இடையில் சில சட்ட மசோதாக்களை அவர்கள் சட்டங்களாக்கி இருக்கிறார்கள். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் விரோத சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு கூட்டத்தொடராகவே முடிந்திருக்கிறது. பாஜக அரசு பாசிச அரசு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தொடரை ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் அடிக்கடி வருகை தருகிறார். அவ்வப்போது தாமரை மலரும் என்று குறி சொல்லுகிறார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவதே எங்கள் முதல் வேலை என்று சவடால் பேசுகிறார். புதிதாக தோன்றுகிற கட்சிகளாக இருந்தாலும் பழைய கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மண்ணில் அவர்களின் சதி முயற்சி வெற்றி பெறாது என்பதை உரிய நேரத்தில் மக்கள் உணர்த்துவார்கள்.
தமிழக அரசியல் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி. அதே போல நேற்றைய அந்த மாநாட்டில் பாஜகவையும் திமுக கடுமையான இஸ்லாம், அதாவது மக்களுக்கு நல்லது செய்யறது இஸ்லாமியர்கள் ஒதுக்குறதுக்காக ஒரு அரசுமா அது பாஜக தான். அதே மாதிரி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசு தான். அதே மாதிரி தமிழகத்திலும் திமுக அரசு வந்து பாஜகவோட சண்டை கூட்டணி வைத்திருக்கிறவங்க பேசியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் நடத்தியிருக்கிற 2வது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது. உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை. ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல். ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சல்களாக முழங்கிய முழக்கங்கள் தான் அங்கே காணப்பட்டது. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் 2 மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அவருடைய பேச்சில் ஆக்கப்பூர்வமான எந்த கருத்தும் இல்லை, கருத்தியலும் இல்லை. வெறும் அடையாளங்களாக இருக்கின்றன. அம்பேத்கருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி ஒருவராவது அந்த மேடையில் பேசினார்களா? பெரியாரின் கொள்கை என்ன என்பதை பற்றி அவர்களின் பேச்சில் ஏதாவது வெளிப்பட்டதா? பேசியவர்கள் அத்தனை பேருமே சவடால் அடித்தார்களே தவிர ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற வேட்கையை வெளிப்படுத்தினார்களே தவிர திமுகவுக்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்தார்களே தவிர அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற கொள்கை ஆசான்களின் கருத்தியல்கள் எதையும் பேசவில்லை. அதாவது பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார், திமுகவை அரசியல் எதிரி என்கிறார். இது ஏற்கனவே சொன்னதுதான். மீண்டும் அதையே ரிப்பீட் செய்திருக்கிறார். கொள்கையும் அரசியலும் வேறு வேறு அல்ல. அரசியல் இல்லாமல் கொள்கை இல்லை, கொள்கை இல்லாமல் அரசியல் இல்லை. திமுக அரசியல் எதிரி என்றால் அப்ப திமுகவுடைய கொள்கை இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. பாஜக கொள்கை எதிரி என்றால் பாஜகவின் அரசியல் இவர்களுக்கு எதிரி இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அதிலேயே அவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். வெறும் தேர்தல் அரசியலுக்கான பகையாக திமுகவை அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று விரும்புகிறார்கள். இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பல லட்சம் பேரை திரட்டி பேசியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதே போல புதியதாக கட்சி தொடங்கி வரக்கூடியது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கிறவங்க வரணும். அதே மாதிரி இப்போ ஒரு கட்சி வரணும்னா அவங்க வந்து அதிகாரத்தில் யார் இருக்கிறோம் அவங்கள கேள்வி கேட்கறவங்க வரணும். அதிகாரத்தில் வந்து பாஜக திமுக அதிமுக இல்லை. இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பது, விமர்சிப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் அதை தங்களுக்கான ஒரே அரசியல் கோட்பாடாக மட்டுமே வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களின் கோட்பாடு, அதுதான் அவர்களின் கொள்கை என்பதைப் போல மீண்டும் மீண்டும் அதையே வலியுறுத்துகிறார்கள். மற்றபடி
அவர்கள் சார்ந்த கோட்பாடு சார்ந்த தீர்மானங்கள் எதையும் முன்வைக்கவில்லை. இப்போது இந்தியா முழுவதும் பற்றி எரியும் பிரச்சனை எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலைப்பாடு, ஏன் அது குறித்து எந்த தீர்மானத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இது பற்றிய ஒரு உரையாடல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த வாக்கு திருட்டு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் வாக்கு திருட்டு பற்றி தேர்தல் ஆணையமே பாஜக அரசுக்கு துணை போகக்கூடிய மிக மோசமான இந்த குற்றச் செயல் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? எதுவும் சொல்லவில்லை. அதைவிட வேற என்ன பெரிய பிரச்சனை இன்றைக்கு பேச வேண்டிய பிரச்சனை இருக்கிறது? பேசவில்லை. அதே போல இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சட்டங்கள் கொடிய சட்டங்கள், ஜனநாயகத்தை சிதைக்கும் சட்டங்கள், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் சட்டங்கள். இந்த சட்டங்கள் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? ஏன் கருத்து எதுவும் சொல்லவில்லை? ஆணவ கொலைகளுக்கான தடுப்புச் சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். தென் மாவட்டங்களில் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. அந்த மண்ணில் நின்று கொண்டு ஆணவ கொலைகள் கூடாது என்று சொல்ல என்ன தயக்கம்? ஆணவ கொலைகள் குறித்து கருத்து ஏதும் சொல்லவில்லை. ஏனென்றால் கருத்தியல் சார்ந்து இன்னும் அவர்கள் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்க கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது, அவ்வளவுதானே தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை. அதிமுக பற்றி என்னன்னா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி போன்றது அருமை கட்சியாக யாரு விஜய் வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இப்போது அருமை சாசனமாக இருக்குன்னு மறைமுகமாக அதிமுக சாதிச்சிருக்காரு. இது கொடுத்து அது அதிமுக தான் அது குறித்து பதில் சொல்ல வேண்டும். நான் எம்ஜிஆரை பற்றி சொன்ன உடனேயே என்று எகிரி குதித்தவர்கள் இப்போது வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர், அண்ணா, பெரியாரை பற்றி மிகவும் கொச்சையாக பேசுகிற பாஜகவினரை பற்றி ஒரு வார்த்தை கூட இவர்கள் கண்டிக்கவில்லை. தற்குறி எடப்பாடி பழனிசாமி என்று பேசியவர் அண்ணாமலை. அப்போதெல்லாம் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு எங்கேயோ மௌனித்து கிடந்தார்கள், வாய் திறந்து பேசவில்லை. சமூகத்தில் இருக்கிற விமர்சனங்கள் இப்படி இருக்கின்றன என்று யாரோ சொன்ன விமர்சனத்தை நான் மேற்கோள் காட்டி, இப்படி விமர்சனங்கள் இருந்தாலும் என்று மேற்கோள் காட்டி பேசினேன். உடனே பாய்ந்து பிராண்டினார்கள். இப்போது விஜய் சொன்னதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்று நீங்கள் கேட்டு சொல்லுங்கள்.